இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 6 மீனவர்களையும் 76 படகுகளையும் விடுவிக்க கோரி நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சார்லஸ். நாகப்பட்டினம் தலைமை தபால் நிலையம் எதிரே மீனவர்கள் தற்போது இந்த 6 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உண்ணாவிரத்தை துவக்கியிருக்காங்க. குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே வைக்கக்கூடிய கோரிக்கை அனைவரும் அறிந்ததே. முக்கியமாக அவர்களுடைய இந்த 76 படகுகளையும் மீட்டு தர வேண்டும். இதற்காக 6 மாவட்டத்தை சேர்ந்த ராமநாதபுரம், நாகை, காரைக்கால், புதுக்கோட்டை, தஞ்சை சேர்ந்த உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்களும் 4600 பேர் இதில் பங்கேற்க இருக்காங்க. இது தொடர்பாக நாகப்பட்டினத்தில் இந்திய தேசிய மீனவர் சங்கத்தை சேர்ந்த ராஜேந்திர நாட்டார் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். இப்ப குறிப்பாக நீங்க மத்திய மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? உடனடியாக அவர்கள் எடுக்க வேண்டிய என்ன நடவடிக்கை வலியுறுத்துறீங்க? எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கைங்கிறது 76 படகுகள், இப்போ இந்த ஆண்டுல பிடிபட்டு இருக்கக்கூடிய 76 படகுகள், முந்தைய ஆண்டுல பிடிபட்டு தண்ணில மூழ்கி கிடக்கிற 18 படகுகள், இந்த படகுகள் எல்லாமே மீட்டு தாயகம் கொண்டு வர வேண்டும். ஒன்று. ரெண்டாவது சமாச்சாரம், பாக் நீரிணைங்கிறது இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் பாரம்பரியமா மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான பகுதி. அந்த உரிமையை மீட்டு தரணும். இந்திய அரசும் அல்லது இந்திய அரசும் இலங்கை அரசும் உடனடியாக இதில் தீர்வு காணணும்னா சுழற்சி முறை மீன்பிடிப்பு, இதை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே வர்றோம். ஆக இது 2 அரசாங்கங்களும் மனசு வைக்கணுமே தவிர மௌனம் சாதிப்பதுன்றது எதை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழக கடலோடிகளை சங்கடப்படுத்துவதாகவும் வேதனைப்படுத்துவதாகவும் தான் எங்களுக்கு தோன்றுவதால் இந்த 67வது குடியரசு தினத்துல நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப முக்கியமாக இப்ப நீங்க அடுத்த கட்டமாக எதுவும் போராட்டம் நடத்த திட்டமிடுறீங்களா? இதுல எதுவும் கூட்டம் எதுவும் நடத்த போறீங்களா? இன்று உண்ணாவிரதம் முடிந்தவுடனே உங்களுடைய அடுத்த கட்ட நிலை என்ன? எங்களுக்கு தீர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த தீர்வுக்கான விடிவு எங்களுக்கு கிடைக்கலன்னா இதே போராட்டம்ன்றது தமிழகம் தழுவியதாக சென்னையிலே இருந்து 591 கிராமங்களையும் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டத்தை இன்னும் சொல்ல போனா மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து எங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்துவோம். இன்னொருபடி மேல போறதா இருந்துச்சுன்னா எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காதவர்களுக்கு எங்களுடைய வாக்கு உரிமையை தருவதை கூட தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். முக்கியமாக இவர்களை பொறுத்தளவு இன்று மாலை முக்கியமாக இவர்களுடைய இந்த போராட்டம் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல இருப்பதாகவும் அதற்கு அனைவரும் கூடி பேசி அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் மீனவர்கள் இப்ப தெரிவித்திருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை முடியும் பொழுது அவர்கள் அடுத்த கட்ட போராட்ட நிலை குறித்தும் அறிவிப்பார்கள் என தெரிவித்துள்ளார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் நாகை செய்தியாளர் விஷ்ணுவர்தனுடன் சார்ல்ஸ்.